ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச்சர் ஆகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பக புகாய நம. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆதரவு அளிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1/5/2024 மே மாதம் புதன்கிழமை பகல் 1 மணிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானுடைய இந்த குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மகர ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஆண்டு. நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத அந்த அளவுக்கு ஒரு பாக்கியங்கள் நிறைந்த, லாபங்கள் நிறைந்த ஒரு ஆண்டு. கஷ்டமே இல்லாத ஆண்டு, எல்லா லாபம். அந்த மாதிரி உங்களுடைய ராசியையும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும், 9ஆம் இடத்து தந்தையினால லாபம், ஆன்மீக பயணம், தொலைதூர பயணங்கள், இது எல்லாத்துக்கும் உண்டானது. பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை விழுந்ததுனால 1, 9, 11 ஆக அற்புதமான எல்லா இடங்களையுமே குரு பகவான் பார்வையிடுறதுனால, அதே மாதிரி இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் 7ஆம் அதிபதியினுடைய சாரத்திலும் 8ஆம் அதிபதியினுடைய சாரத்திலுமே பயணம் செய்கிறார். பயணம் செய்கிறது மட்டும் இல்லை, மே 29 கிருத்திகை 4ஆம் பாதத்திலையும், ஜூன் 17 ரோகிணி 2ஆம் பாதத்திலையும் புஷ்கராம்சம் வாங்குறார். அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தாலும் அவர் புஷ்கராம்சம் வாங்குறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த தனவரவு நிறைந்த ஒரு ஆண்டாக தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமாகி பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ரம் முடிவுக்கு வர்றார். ஆக அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தாலும் வக்ரம் வாங்குறப்ப அவர் மாற்றி சுப பலனை தான் கொடுக்கணும். ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு சுப பலன்கள் மட்டுமே நிறைந்த, எதிர்மறை இல்லாம இருக்கக்கூடிய, எல்லாமே நன்மையா முடியக்கூடிய ஒரு ஆண்டு. 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறனால குழந்தைகளால, 12ஆம் இட லாபஸ்தானத்தையும் பார்க்கறனால குழந்தைகளால மிகச்சிறந்த ஒரு குழந்தைகள், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தினால, பூர்வ புண்ணிய சொத்துக்களால உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல லாபம். இதுவரைக்கும் பிரச்சனை இருந்ததெல்லாம் தீர்ந்து இந்த ஆண்டு சிறந்த லாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கும் வாக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு உண்டான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறதுனால, ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு ஆயுள் ஆரோக்கியம் மிகச்சிறந்த அளவில் இருக்கிறது. மற்றபடி இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு முழுக்க 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 சுப பலன்கள் மட்டுமே நிறைந்த ஆண்டு. 7, 9, 11, 1 அப்படின்னு சொல்லக்கூடியதும், 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலேயே மூலத்திரிகோணம், சனி பகவான் மூலத்திரிகோணம் வாங்கி இருக்கிறதும், அவரும் லாபஸ்தானத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல மிகச்சிறந்த அமைப்பு. தொழில்னால, ஜீவனத்தினால, எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. செல்வ செழிப்பு மிக்க ஆண்டு. உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு செல்வ செழிப்பு மிக்க ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.